வணக்கம் தலைமைகளே. இஸ்லாமிய பயங்கரவாத தலைமை கும்பலான அலி கொமேனி மற்றும் அவனது பயங்கரவாத கும்பலுக்கு எதிரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்துகின்ற போர் மூன்றாவது நாளாக மிக உக்கிரமாக போய்கொண்டிருக்கு. இந்த வாரம் நான் திங்கட்கிழமை இந்த பதிவை கொடுக்குறேன். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மிக மேலாக உக்கிரமாக ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாகும். மிக பயங்கரமாக தாக்குதல் நடத்தப்படும் ஈரான் மேலே இந்த வாரம். ஈரான் சரண்டர் ஆவது ஒன்றுதான் அவர்களுக்கு மிகச்சிறந்த வழி. அதை தவிர்த்து இந்த போரை தொடர்வார்கள் என்றால் ஈரானுடைய முடிவு மிக கொடூரமாக அந்த தலைவர்களுக்கு, அந்த இராணுவ கட்டமைப்புக்கு இருக்கும். அதை தாண்டி இந்த போர் இன்னும் மிகப்பெரிய அளவில், அதாவது இந்த எல்லைகளை தாண்டி போக போகுது. இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த எல்லையை தாண்டி செல்ல போகிறது. இன்னைக்கு E3 அப்படின்னு யூரோப் 3 என்ற 3 நாடுகள் கூட்டறிக்கை விட்டிருக்காங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த 3 தான் அங்குள்ள வல்லரசுகள். இந்த 3 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் தொடர்ச்சியாக அதன் அண்டை அரபு நாடுகள், அதாவது எங்களின் நட்பு நாடுகள், அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது எங்களால். நாங்கள் பதில் தாக்குதலுக்கு அந்த அண்டை அரபு நாடுகளுக்கு ஆதரவாக பதில் தாக்குதலை ஈரான் மீது நடத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. டிஃபென்ஸ் பண்ணுறவங்க வேற, அதாவது எங்கள் அண்டை அந்த எங்களுடைய நட்பு நாடுகளை UAE, அதாவது UAE யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் இதை போன்ற நாடுகளை தாக்குறாங்க. அதை நாங்கள் தற்காப்போம் என்பது வேற. அந்த நாடுகள் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த எங்களுடைய நட்பு நாடுகளை தற்காப்போம், பதிலுக்கு ஈரானை தாக்குவோம். டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இது மிகப்பெரிய அறிக்கையாக இன்று பார்க்கப்படுகிறது. இந்த 3 நாடுகளும் வல்லரசுகள் தான். பிரான்ஸும், ஜெர்மனியும், இங்கிலாந்தும் மிகச்சிறந்த வான்படையை வச்சிருக்காங்க. வருகின்ற நாட்களில் அவர்கள் இந்த போர்களில் குதித்தால் ஈரானுடைய நிலை மிக மோசமாக போகும். எல்லையை தாண்டி மிக பெரிதாக இந்த சண்டை மாறும். இன்னைக்கு உலக நாடுகள் மிக உன்னிப்பாக கவனிப்பது இந்தியாவின் நிலைப்பாடு. இந்த போர்ல அலி கொமேனி கொல்லப்பட்டதற்கு பாரத பிரதமர் மோடிஜியிடமிருந்து எந்த அனுதாபமும் கண்டனமும் போல இந்திய அரசிடமிருந்து, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அல்லது இந்திய அரசு சார்பாக அலி கொமேனிக்கு எந்த அனுதாபமும், இஸ்ரேலை நோக்கி எந்த கண்டனமும் போகவில்லை. இது இந்த இந்தியாவின் நிலைப்பாடு மிக முக்கியமான நிலைப்பாடாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு அரபு ஊடகங்கள் ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. வருகின்ற நாட்களில் இது மிகப்பெரிய வைரலாகும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாரத பிரதமர் மோடிஜி இஸ்ரேலுக்கு சென்று 2 நாள் அங்கிருந்தாரு. நெத்தன்யா கூட சிங்கிள், அதாவது 2 பேரும் மனம் திறந்து பேசினார்கள். மோடிஜி திரும்ப வந்த பிறகுதான் நெத்தன்யாகு இவ்வளோ பெரிய துணிச்சலான நடவடிக்கையை, இராணுவ நடவடிக்கையை ஈரான் மீது எடுத்தார். இதுவரைக்கு இஸ்ரேல் கொன்ற, அதாவது இஸ்ரேலுடைய வரலாற்றிலேயே 75 வருட சுதந்திர வரலாற்றிலேயே இஸ்ரேல் கொன்ற மிகப்பெரிய தலை அலி கொமேனி தான். இதற்கான தைரியத்தை தனிப்பட்ட முறையில் பாரத பிரதமர் கொடுத்திருப்பார். இந்த இஸ்லாமிய பயங்கரவாதங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உடன் நிற்கிறோம் என்ற ஒரு ஆதரவை வெளிப்படுத்தியிருப்பார். அதனால தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இந்த செய்தியை வருகின்ற நாட்களில் இஸ்லாமிய அரபிய ஊடகங்களை பார்க்கலாம். வழக்கம் போல காங்கிரஸ் இதை கண்டித்துள்ளது. அதாவது மோடிஜி நிலைப்பாடு, அலி கொமேனி கொல்லப்பட்டதற்கு நீங்க அஞ்சலி செலுத்தி இருக்கணும், கண்டனம் தெரிவித்திருக்கணும் இஸ்ரேலுக்கு. நீங்கள் செய்யவில்லைன்னு சொல்லி காங்கிரஸ் தேவையில்லா திரும்ப ஒரு அறிக்கை, காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் பவன் கிரே என்ற நபர் சொல்லியிருக்காரு. அதாவது அங்கு உள்ள அப்பாவி மக்கள் 87,000 பேர் கொல்லும் போது இவர்கள் கண்டனம் தெரிவித்துட்டு இன்னைக்கும் கண்டனம் தெரிவித்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும்.
அப்பாவி மக்கள் கொல்லப்படும் போது பயங்கரவாதிகளால், இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் அப்பாவி மக்கள் கொல்லப்படும் போது காங்கிரஸ் ஒண்ணுமே பேசாம, பயங்கரவாதிகள் கொல்லப்படும் போது வந்து கூக்குரல்வது மிக ஒரு கண்டனத்துக்கு உரிய அறிக்கை. காங்கிரஸ் தொடர்ச்சியாக தேய்பிறையாக போவதற்கு இந்த இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடு மிக முக்கிய காரணம். என்னைக்கு இதிலிருந்து வெளியே வராங்களோ காங்கிரஸ், இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஆதரிப்பதை விட்டு வெளியே வராங்களோ அன்றைக்கு தான் காங்கிரஸ் வளரும். இப்படியே தொடர்ந்தாங்கன்னா தொடர்ச்சியாக 0 என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதே சமயம் இந்தியாவில் இன்னொரு நிலைப்பாடு பார்க்கலாம். ஈரானுக்கு எந்த அனுதாபமும் தெரிவிக்காத இந்தியா, UAE, யுனைடெட் அரபு எமிரேட், அந்த நாடு தொடர்ச்சியாக மிக பெரிய அளவில் ஈரானால் தாக்கப்படுது. நான் பின்னால் சொல்றேன் எந்த அளவுக்கு ட்ரோன் போயிருக்குன்னு, மிசைல் போயிருக்குன்னு. அதற்கு நமது பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில் ஒரு அனுதாபத்தையும் கண்டனத்தையும் ஈரானுக்கு தெரிவித்திருக்கார். அவர் வந்து UAE தலைவரை வந்து என் சகோதரன் என்று குறிப்பிட்டு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கீங்க. இந்த சமயத்தில் UAE உடன் இந்தியா துணை நிற்கிறது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாரு. வழக்கத்துக்கு மாறாக ஈரானை கைவிட்டு UAEக்கு துணை நின்றிருக்காரு. பயங்கரவாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியாவில் தெல்ல தெளிவாக புரிகிறது. அதே சமயத்தில் மோடிஜி நெத்தனியாகுவை தனிப்பட்ட முறையில் டெலிபோனில் கூப்பிட்டு விரைவில் இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னதாக ஒரு தகவல் இப்பொழுது திங்கட்கிழமை வெளிவந்துட்டு இருக்குது. இந்த EU நாடுகள், இந்த 3 நாடுகள் சண்டையில் குதிப்பேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈரானுடைய அண்டை நாடுகள் எங்களுக்கு நட்பு நாடுகள், UAE, பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி, இந்த நாடுகள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது இருக்க சமயத்தில் இந்த நாடுகளுக்கு மீது மிக பயங்கரமான தாக்குதலை ஈரான் மேற்கொள்கிறது. இதோட வீரியம் வந்து இங்க இன்னும் தெரியல. UAE மேல, யுனைடெட் அரபு எமிரேட் மேல ஈரான் 165 பலாஸ்டிக் மிசைல், மிகப்பெரிய ஏவுகணைகளை ஏவி இருக்கு. 165 2 குரூஸ் மிசைலை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கு. 541 ட்ரோன் மூலமாக UAE தாக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தாக்குதல். இதுல வந்து அநேகத்தை நடுவானில் வழிமறிச்சாங்க. அமெரிக்காவும் UAEயில் உள்ள அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு சாதனம் சேர்ந்து வழிமறிச்சாங்க. ஆனால் கணிசமான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது UAE. அதே போல பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் பஹ்ரைன் விமான நிலையம், ஏர்போர்ட் தகர்க்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து இந்த நாடுகளில், சவுதி, குவைத், பஹ்ரைன், UAE நாடுகளில் இராணுவ ரீதியாக குறிவைக்காம வானுயர்ந்த கட்டிடம், குறிப்பாக இந்த புர்ஜ் கலிபாங்க, அந்த கட்டிடம் கூட தாக்கப்பட்டிருக்கு. 5 நட்சத்திர 7 நட்சத்திர ஹோட்டல்கள் தாக்கப்பட்டிருக்கு. ஷாப்பிங் மால், மிகப்பெரிய ஷாப்பிங் மால் தாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, பைத்தியக்காரர்கள் போல நாங்கள் வந்து அண்டை நாடுகள், எங்கள் சகோதர நாடுகள், நாங்கள் தாக்கவில்லை, அங்குள்ள அமெரிக்கா தளங்களை குறிவைக்கணும் அப்படின்னா 5 நட்சத்திர ஹோட்டல், 7 நட்சத்திர ஹோட்டல், ஷாப்பிங் மால், இந்த புர்ஜ் கலிபா கட்டணும்னா அமெரிக்காவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவனுக்கு எப்பவுமே இப்படிதான் பேசுவானுங்க, பொதுமக்களை தான் கொல்லுவானுங்க, ஆனால் வெளியே பேசும்போது நாங்கள் இராணுவ ரீதியாக குறி வைத்தோம் அப்படிம்பாங்க. இது எதுவுமே இராணுவ ரீதியான குறிகள் அல்ல. அதனால இந்த நாடுகளுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்திருக்கு. இந்த அரபிய நாடுகளுக்கு இந்த 3 EU நாடுகள் வருது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இன்றைக்கு திங்கட்கிழமை காலையில் குவைத்தில் வைத்து அமெரிக்காவுடைய ஒரு மிக சிறந்த போர் விமானமான F-15 ஸ்ட்ரைக்கிங் ஈகிள் அப்படிம்பாங்க, அந்த போர் விமானம் தாக்கப்பட்டு கீழே விழுந்து ஹல்லாஸ் அப்படிம்பாங்க, முற்றாக ஒன்றுக்கும் உதவாம எரிஞ்சு போயிடுச்சு F-15. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்த விமானி வெளியேறும் அந்த இருக்கையிலிருந்து வெளியே வந்து அவர் உயிர் பிழைத்து விட்டார். இதற்கான காரணம் வந்து முதல்ல தெரியாமல் இருந்துச்சு. குவைத்தில் இந்த F-15 தாக்கப்பட்டதற்கு எல்லாமே வந்து ஈரான் தான் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னாங்க. அப்படி அல்ல, இது வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படிங்கிறது. அவர்களுக்குள்ளேயே ஒரு ஏவுகணையை எதிரி நோக்க அனுப்பும்போது அது தெரியாமல் அவர்கள் போர் விமானத்தை தாக்குவது ஃப்ரெண்ட்லி ஃபயர். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயரில் ஒரு F-15
முற்றாக சேதமாயிருக்கு. இது வந்து திங்கட்கிழமை காலையில் நடந்தது. شوف 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 يا واحد شوف هذا المسير يا الربع شوف انزلوا هذول ايران. ஞாயிற்றுக்கிழமை இரவு முக்கியமான செய்தியாக இஸ்ரேலின் அண்டை நாட்டில் இருக்கின்ற லெபனானில் உள்ள பயங்கரவாத குழுவான இசபுல்லா முட்டாள்தனமாக, மூடத்தனத்தின் உச்சத்தனமாக இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள், குண்டுகளை அனுப்பி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளான். ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த ராக்கெட்டுகள் எல்லாமே நடுவானில் மறிக்கப்பட்டது. ஒரு சில இஸ்ரேலுக்குள்ள ஆள் இல்லாத இடத்துல விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியது. பொதுமக்களுக்கு ஆனால் ஒன்றும் ஆகலை. நவம்பர் 2024 இஸ்ரேலுக்கும் இசபுல்லாக்கும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் முதன்முறையாக இசபுல்லாவின் ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் நுழைஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கோபத்தை இஸ்ரேல் கிளப்பியிருக்கு. இந்த லெபனானை மட்டும் பார்க்கறது வந்து இஸ்ரேல் ராணுவத்தில் நார்த்தன் கமாண்ட் அப்படிம்பாங்க. அவங்க லெபனானை மட்டும்தான், இசபுல்லா மட்டும்தான் பார்ப்பாங்க. வேற எந்த போருக்கும் அவங்க போறதில்லை. மிக பெரிய தாக்குதலை லெபனான் மீது இந்த இரவு, அவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு விட்டாங்க. தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை லெபனானை அடித்து நொறுக்கி கொண்டிருக்காங்க இஸ்ரேலிய போர் விமானங்கள் மூலமாக. வருகின்ற நாட்களில் இந்த லெபனான் மீது தாக்குதல் மிக பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்பவுமே இப்படியே தான், அவன் வேலையை அவன் பார்க்கவே மாட்டான். இந்த அரபிய பயங்கரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வேலையை மட்டும் பார்த்தா பிரச்சனையே வராது. இப்படி ஈரான் அடித்ததுக்கு இவன் இங்கே ராக்கெட் வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். கடுமையான தாக்குதல் நைட்டே நடந்துருச்சு இசபுல்லா மேலே. இன்னைக்கும் திங்கட்கிழமை வருகின்ற நாட்களில் மிக கொடூரமாக இசபுல்லாவை தாக்கும்னு சொல்லி தாக்கியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய தலை, கொல்லப்பட்ட தலை வந்து முகமது ராத். இவன் வந்து இசபுல்லா வந்து லெபனான் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று கணிசமான எம்பிக்கள் அது இருக்காங்க. அந்த எம்பிக்களுடைய தலைவர் தான் இந்த முகமது ராத். கொல்லப்பட்டதில் மிக முக்கியமானவன் பெரிய தலை முகமது ராத். அதை தொடர்ச்சியாக அநேகரை கொண்டிருக்காங்க. இது இப்போதான் சூடாக நடந்துகிட்டு இருக்கு. இன்று இரவு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னும் எவன் செத்தான்னு சொல்லி நிச்சயமாக தெரிய வரும். இது இந்த ஹிசபுல்லா என்ற குட்டிச்சாத்தானுக்கு தேவையில்லாத வேலை. வீணா அடி வாங்கிறது இவங்களோட வழக்கமாகவே இருக்கும். இந்த சப ஊர்வலத்தை நடத்துவதில் புகழ் பெற்றவர்கள் இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள். இவங்களுடைய வாடிக்கையே சப ஊர்வலத்தை மிகப்பெரிய கூட்டத்தோடு நடத்துவதுதான் இவங்களோட வாடிக்கை. தேவையே இல்லாமல் இது ஒரு இந்த நாட்டையும் கெடுத்து இஸ்ரேல் பயங்கரமாக தாக்கி அந்த நாட்டை ரொம்ப பின்னுக்கு தள்ளுவாங்க. அவனுங்களும் செத்து பிறரையும் வாழ விடாம இப்படி ஒரு பயங்கரவாத பதர்களாக, பயங்கரவாத விரும்பிகளாக செத்தாலும் திருந்தாத ஒரே ஜென்மங்கள் இப்படிதான். இந்த லெபனானிலிருந்து வந்த இந்த ஹிசபுல்லா ராக்கெட்டுகளை இஸ்ரேலிய அயன் பீம், லேசர் பீம் மூலமாக அழிக்கும் தொழில்நுட்பம் செயல்பட்டு அநேக அந்த ஹிசபுல்லா ட்ரோன் மற்றும் ராக்கெட்டுகளை அழித்தது. இது அழிக்கும் போது ஒரு அழிப்பு செய்வதற்கு 200 ரூபாய் தான் செலவாகும். மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. போர்க்களத்தில் தன்னை நிரூபித்திருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இந்த அயன் பீம் லேசர் தொழில்நுட்பம் நிரூபித்திருக்கு. அதனுடைய வீடியோவை இணைக்கிறேன். அதே போல சிரியா வழியாக ஈரானில் இருந்து வந்த மிகப்பெரிய ட்ரோன் UACV, அன்மேன்ட் ஏரியல் காம்பேட் வெஹிக்கிள், அது ஒன்று இஸ்ரேலிய ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்ட ஒரு வீடியோ இருக்கு. அதுவும் இணைக்கிறேன். அது போக பேட்ரியாட் மிசைல், நான் அதிகமாக பேசுவேன்.
வான் எதிர்ப்பு பேட்டரி, வான் எதிர்ப்பு தொகுப்பு. அது வந்து எதிரியுடைய அச்சுறுத்தலை அழிப்பதற்கு 2 மிசைல் அனுப்பும். அந்த பேட்ரியாட்லேருந்து, இது அமெரிக்காவுடைய வான் தொகுப்பு, முதல்ல ஒரு ஏவுகணை கிளம்பி போய் அழிக்கும். தொடர்ச்சியாக சில நொடிகளில் இன்னொரு ஏவுகணை கிளம்பி போகும். அந்த ஏவுகணை மேலே போகும், அது கொஞ்சம் கீழே இந்த 2வது ஏவுகணை போகும். நிச்சயமாக எதிரியின், அது போர் விமானமோ ஹெலிகாப்டரோ ஏவுகணையோ குண்டுகளோ ராக்கெட்டோ அழித்து விடும். ஒருவேளை அந்த 2ல் அழிக்காட்டி கூட அடுத்து ஏவுகணைகள் அதை அனுப்பும். அதோட ஒரு வீடியோ, ஒரிஜினல் வீடியோ இருக்கு பாருங்க. இந்த 2 ஏவுகணைகள் மேலே ஒன்று, அதற்கடுத்து சில நொடிகள் ஒன்று கீழே போகிறது மிக அழகாக தெரியும். நேற்று மதியம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து இஸ்ரேலால் மறக்க முடியாத ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. ஈரானில் இருந்து வந்த பலாஸ்டிக் மிசைல், பெரிய ஏவுகணை டைரக்டா நேரா வந்து இஸ்ரேலில் ஜெருசலேம் இருக்கும், அது பக்கத்தில் பெஸ் சமேஸ் என்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியை மோதி வெடித்து 9 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். 42 பேர் படுகாயத்தோட அங்கே மருத்துவமனை, இஸ்ரேலில் மருத்துவமனை எல்லாமே இப்போ அண்டர் கிரவுண்டு கீழே செயல்படுது. மேலே எதுவுமே இல்லை, அண்டர் கிரவுண்டில் அவர்கள் 42 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. ஒரு சிறிய குழந்தை மிக சீரியஸாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சண்டை ஆரம்பித்து 3 நாளில் இது இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய தாக்குதல் என்று பார்க்கப்படுது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அவங்க தான் பாம் ஷெல்டருக்குள்ள, அதாவது பதுங்கு குழியில் தான் அந்த இஸ்ரேலிய மக்கள் இருப்பாங்களே, எப்படி கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி. பதுங்கு குழியை தான், அந்த பாம் ஷெல்டரை தான் அந்த ஈரானுடைய ஏவுகணை உடைச்சிருக்கு. அது ஈரான்லேருந்து வந்து டைரக்டாக எந்த வித தடுப்பும் இல்லாமல் நேராக வந்து அந்த பலப்படுத்தப்பட்ட இஸ்ரேலிய பாம் ஷெல்டர் அதில் மோதி அதை துளைத்து உள்ள போய் தான் வெடிச்சிருக்கு. மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதனுள் இருந்த மக்கள், கூட்டமாக இருந்த மக்கள் தான் 9 பேர் கொல்லப்பட்டு 42 பேர் படுகாயத்தோடு இருக்காங்க. அதோட ஒரு சின்ன புகைப்படம், அதாவது இது ஏவுகணை அல்ல, நீங்கள் பார்ப்பது ஏவுகணையின் ஒரு சிறிய பகுதி தான் அது. அப்போ பார்க்கும்போது உங்களுடைய ஏவுகணையோடைய வீரியம் உங்களுக்கு புரியும். ஏவுகணை கீழே விழுந்து அதில் ஒரு சின்ன பகுதி, ஒரு 20% கூட இல்லை, ஒரு 15% பகுதி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஏவுகணை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் என்று பாருங்க. இன்னொரு சந்தேகம் வரும், இப்போ ஈரான்லேருந்து வர ராக்கெட்டை தடுக்கிறாங்க, அந்த சிரியா வழியாக வந்த UACV அழிக்கிறாங்க. ஏன் இந்த ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறது அப்படின்னா, இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் நடந்த தாக்குதல் இந்த பெஸ் சமேஸ் பகுதியில். இன்றைக்கு திங்கட்கிழமை திரும்ப ஜெருசலேம் மற்றும் டெல்லவீவில் ஈரானிய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி உள்ளன. 3 பேர் படுகாயமாயிருக்காங்க. ஏன் இந்த ஏவுகணையை தடுக்க முடியவில்லை அப்படின்னா, இந்த ராக்கெட்டுகள், பிற க்ரூஸ் மிசைல், இந்த ஏவுகணைகள் செயல்படும் வரும் விதம் வேற, இந்த பலாஸ்டிக் மிசைல் வரும் விதம் வேற. இந்த பலாஸ்டிக் மிசைல் வந்து அவங்க நாட்டில் ஈரான்லேருந்து நேராக மேலே போயிடும், வேகமாக மேலே போகும், அதுக்கப்புறம் குறுக்க வரும். குறுக்க வரும்போது வேணா போய் தடுத்து அழிப்பது ஒரு முடிகிற காரியம். பலாஸ்டிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் மிக பெரிதாக இருக்கும், மிக எடை உடையதாக இருக்கும், அதிக வேகமாக உள்ள வரும். இந்த குறுக்க வரும்போது தடுக்காம அழிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது செங்குத்தா கீழே இருக்கும். அதாவது எந்த இடத்தை தாக்குதோ அந்த பகுதியை நோக்கி செங்குத்தா மின்னல் வேகத்தில் உள்ள வரும். அப்போ அதை தடுக்கவே முடியாது. அந்த உள்ள வர வேகம் மிகப்பெரிய, கற்பனைக்கு எட்டாத வேகத்தில் தான் உள்ள வரும். நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அது பல கிலோமீட்டர் தாண்டிடும். அதனால தான் இந்த பலாஸ்டிக் மிசைல் தடுப்பதில் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் 15% கோட்டை விடுது. UAEக்கு, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு 500க்கு மேற்பட்ட ட்ரோன்களையும் 150க்கு மேற்பட்ட பலாஸ்டிக் மிசைலையும் ஏவுகின்ற ஈரான் இஸ்ரேலுக்கு எத்தனை பலாஸ்டிக் மிசைலையும் ட்ரோனையும் நீங்கள் அனுப்புவாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதில் வந்து 85% மேலே தடுத்துடுறாங்க.
15% இந்த பலாஸ்டிக் மிசைலை தடுக்க முடியறதில்லை. ஏன்னா இதற்கான விளைவு ஈரானில் மிக கடுமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவே மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலிய விமானப்படை ஈரானுக்கு கொடுத்தாங்க. ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. எந்தவித சமரசம் பண்ணாமல் அலி கொமேனி செத்துட்டான், அவன் தளபதி செத்துட்டான், எதையுமே பார்க்கறதில்ல. மிக கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈரானில் வந்து பள்ளி மாணவிகள் படிக்கும் பள்ளியில் குண்டு விழுந்து இன்னைக்கு வரைக்கும் 100 பேருக்கு மேற்பட்ட மாணவிகள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. புதைஞ்சு போன அநேக மாணவிகள் இருக்காங்க. அது இன்னும் தோண்டி எடுக்க முடியல, புதைஞ்சு போயிருக்காங்க. அதற்கு முழு காரணமும் ஈரானுடைய ஏவுகணை தவறி உள்ளே விழுந்துன்னு சொல்லி இப்போ நிரூபணமாயிருக்கு. புகைப்பட ஆதாரத்தோடு அமெரிக்கா நிரூபிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பகுதி நாங்கள் தாக்குதல் நடத்தாத பகுதி, அதற்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அது ஈரானுடைய பலாஸ்டிக் மிசைல் இஸ்ரேல் நோக்கி வரும்போது ஃபெயிலியர் ஆகி தோற்று போய் உள்ள விழுந்தது தான் அந்த மாணவிகள் மரணத்துக்கு காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் வருகின்ற நாட்கள், நீங்கள் திங்களுக்கு மேலே வருகின்ற சனிக்கிழமை வரை கூட மிக கடுமையான தாக்குதல், இஸ்ரேல் தன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளும் வாரமாக இருக்கும். இவங்க சரண்டர் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஈரான் அதாவது அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சும் முட்டாள்தனமாக மூடத்தனமாக சண்டை போடுவது மிகப்பெரிய தப்பு. சரண்டர் ஆகவில்லை என்றால் இப்போ வந்திருக்க புதிய தலைவன் அலி கொமேனியுடைய மகன், பிற தலைவர்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்று, கொல்லுவாங்க. தொடர்ச்சியாக ஈரானுடைய விமானப்படை, ஈரானுடைய அணுக்கட்டமைப்பு, ஈரானுடைய ஏவுகணை கட்டமைப்பை மிக கடுமையாக தாக்குறாங்க. இந்த வாரத்தை பயன்படுத்திக்கணும் இஸ்ரேல். ஏன்னா போர் நிறுத்தத்திற்கான அழுத்தம் வருகின்ற வாரத்தில் வரலாம். அதுக்குள்ள எப்படியெல்லாம் முடிக்கலாமோ அந்த அளவுக்கு ஈரானை நொறுக்கி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் இந்த தாக்குதல் நடத்தின முடிஞ்ச பிறகு போராடி புதிய தலைமை ஜனநாயக ஆட்சியை பெற்றுக்கொள்ளும். கடைசியாக வந்து சனிக்கிழமை நடத்திய தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டாங்கன்னு பதிவு பண்ணியிருந்த ஈரானியுடைய முக்கிய தலைவர்கள் அலி கொமேனி உட்பட. அதில் முன்னாள் ஈரானுடைய அதிபர், அதாவது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படும் நபர், இன்னைக்கு வந்து மசூத் பெசசியான் இருக்காரு. அதுக்கு முன்னால் இருந்தார் அகமது சாய் அப்படிங்கிற பெயரில் வருவார், பழைய ஆள். அவர் இதுக்கு முன்னால் இருந்தவர். அந்த பயங்கரவாதியும் அவனோட பாடிகார்டு எல்லாமே மொத்தமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு கிடைத்த செய்தி அது. அதாவது சனிக்கிழமை நடந்த தாக்குதலில் இவன் கொல்லப்பட்டான் என்ற பெயரை சொல்லலை. இப்போ திங்கட்கிழமை அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. இவனை போய் ஏன் இஸ்ரேல் கொண்டாங்க? அவன் தான் முன்னாள் அதிபர் ஆச்சே. இப்போ அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சந்தேகம் வரலாம். ஈரானுடைய அணு கட்டமைப்பு என்று ஒன்று இவ்வளோ பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த முன்னாள் அதிபர் மஹமூத் தான் காரணம். அணு கட்டமைப்பிலும் சரி, ஏவுகணை இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது, ஈரான் மிக பயங்கரமாக வளர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு முழு காரணமும் இந்த மஹமூத் தான். அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் ஈரானுடைய அணு தொழில்நுட்பத்தை, அணு கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை ரஷ்யாவிடமிருந்து பிரிஞ்சு ரஷ்யாவை வேண்டாம் என்று சொல்லி முழுக்க முழுக்க ஈரான் செய்வது போல பார்த்து கொண்டது இவன் தான் இப்போ அதிபராக தான். அதற்கான பழி வாங்குதல் மற்றும் ஒருவேளை அடுத்து இவனே வரலாம், ஆட்சிக்கு வரலாம். அதனால் முன்கூட்டியே அழித்திருக்காங்க. சனிக்கிழமை கொல்லப்பட்ட 40 பேரில் அலி கொமேனிக்கு அடுத்த மிகப்பெரிய தலை இவன் தான். இந்த வாரம் இன்னும் மிகப்பெரிய தாக்குதலை பார்ப்பீங்க. நான் இது திங்கட்கிழமை மதியம் இந்த பதிவு கொடுக்குறேன். திங்கட்கிழமை காலை வரைக்கும் நடந்த செய்திகளை கொடுத்துருக்கேன். வருகின்ற செய்திகளை வைத்து நாளை சந்திக்கலாம். நன்றிகள்.